இன்றைக்கு இந்த அடக்குமுறையான சட்டங்கள் நாட்டிலே மாறி மாறி அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சட்டங்கள் எதற்காக கொண்டு வரப்படுகின்றன என்பதை பற்றி பல விதமான விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் ஆணை இல்லாத ஒரு அரசாட்சி செய்வதற்கு முனைகிறது. கடந்த வருடம் இந்த நாட்களிலே எப்படியாக மக்கள் உரத்த குரலிலே மக்களுடைய குரலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய வாயை அடைக்க முடியாமல் இருந்தது. அவர்களுடைய அந்த சத்தத்தினாலே, அந்த கோஷத்தினாலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினதன் காரணமாகத்தான் நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. I know there aren't enough headphones. I will quickly summarize what I am saying also. இந்த மக்கள் இதனை வெளிப்படுத்தின காரணத்தினால் ஒரு பாரிய மாற்றம் நாட்டிலே ஏற்பட்டது. இன்றைக்கும் இல்லாத, சரித்திரத்திலே கண்டிராத வண்ணமாக மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட நாட்டின் தலைவர் நாட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. அதற்கு பிறகு ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று. நாட்டின் பிரதம மந்திரி அதற்கு முன்னதாக ராஜினாமா செய்தார். நாட்டினுடைய நிதி அமைச்சர் ராஜினாமா செய்தார். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் அந்த மாற்றம் முழுமை பெறாமல் அதனை தன்னுடைய கைக்குள்ளே தற்போதைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். இதில் ஏற்பட்டிருக்கிற பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், மக்கள் ஆணை இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு என்று எல்லாருக்கும் தெரியும். மக்களுடைய ஆணை அகற்றப்பட்டது என்பது தெரியும். ஆனால் மக்கள் ஆணை இல்லாத அந்த ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கும் ஆட்சி செய்கிறார்கள். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே அப்படியான ஒரு போலியான பெரும்பான்மையை வைத்து இந்த ஆட்சி நடத்தப்படுகிறது. அந்த போலி பெரும்பான்மையினை வைத்துத்தான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. Last year we saw people's mouths couldn't be contained. Their voices couldn't be contained. No one could tell them to shut up. It's because of their voice, their expression, that a historic, something that has never happened in the history of this country happened, and that was a change in the governance. The president had to flee the country, prime minister had to resign, the finance minister had to resign, but that change couldn't be completed. In between, there was a hijacking of that movement of the people. And to date, it is that false majority in parliament, a majority that had lost the people's mandate, that is still ruling the country. And that is why it is in this parliament that these laws are being introduced. That is a government that is headed by a president who doesn't have a mandate, who is held up by a parliament that has lost its mandate. And so therefore it is necessary for them to quieten the people, to ensure that no one rises up, no one says, no one expresses their opinion. இதன் காரணமாகத்தான் இந்த சட்டங்கள் மாறி 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 ஒன்றுக்கு அடுத்ததாக மாறி கொண்டு வருகிறார்கள். இதிலே பிரதானமாக இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற சட்டம் இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பது. அது சம்பந்தமாக நாளைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த முயற்சிகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். தற்போதும் கூட அந்த சட்டம் இல்லாமலே அந்த சட்டத்தினாலே செய்ய நினைக்கிற காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னமும் அமலிலே இருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதை குறித்து நாங்கள் பேசுகிறோம், கலந்தாலோசிக்கிறோம் என்று சொல்லி அதை பின்னாலே எடுத்து வைப்பார்கள். பிறகு இன்னொரு வரைவை கொண்டு வருவார்கள். அதனை எதிர்த்த உடனே அதனை கைவாங்குவார்கள். ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையிலே 44 வருடங்களாக இருக்கிற இந்த மிக மோசமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து அமலிலே இருக்கிறது. அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வைத்து இப்பொழுது கூட நிகழ்நிலையிலே
நடக்கிற விடயங்களை கண்காணிக்கலாம், அதற்கு எதிராக கைதுகள் செய்யலாம், நடந்திருக்கிறது. இப்பொழுதும் பலருக்கு எதிராக வழக்குகள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அடக்குமுறை சட்டங்கள் பலவற்றை கொண்டு வர அவர்கள் நினைத்தாலும் அவை இல்லாத போதும் கூட இந்த ஒரு பயங்கரவாத சட்டத்தை வைத்து இதனாலே செய்ய நினைக்கிற அனைத்தையும் அவர்களால் செய்ய முடியும். We are very concerned about the online safety bill. But one thing that we must realize is that whatever that is sought to be achieved through the means of the online safety bill can be achieved by a law that is extant today. The law that is called Temporary Provisions Act, which has been in extent for 44 years, is sufficient to repress, to get people to shut up, even to monitor online behavior. And that is happening. Several people have been taken into custody. There are many cases already pending under the PTA. There is a ruse that the government is using, and that is they bring another law to repeal the PTA and replace it. We express our opposition to that new bill, and then they will say, all right, we are withdrawing it, or we will have a discussion on it. They withdraw it 3 times. This has happened. So all the while that draconian PTA is still extant, is still in use. And even without the online safety bill, none of those provisions are necessary really, because PTA is still able to repress and oppress people's opinion and ensure that you can keep a people suppressed without being able to express their opinions. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அவதானமாக கணிக்க வேண்டும். சட்டங்கள் கொண்டு வருகிற சட்டங்களை புறக்கணிப்பது மட்டுமல்ல, அவை வேண்டாம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அந்த சட்டங்களாலே செய்யக்கூடிய அனைத்தையும் தற்போது செய்து கொண்டிருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாதொழிக்கிறதற்கான ஒரு வேலை திட்டம் மிக மும்முரமாக நாங்களாலே கடைபிடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. Therefore, we must not just say no to proposed laws. We must continue with our fight to have the PTA repeal, because the PTA can achieve all that these proposed laws can achieve. இந்த அரசாங்கம் பதவியிலே இருக்கிற வரைக்கும் இப்படியான சட்டங்கள் அவர்களுக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். ஆனபடியினாலே ஒரு மாற்றம் முழுமையாக ஏற்படுவதற்கான குரல் எழுப்பப்பட வேண்டும். ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல மக்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியினாலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு, அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு மக்கள் அணிதிரண்டு வெளியே வர வேண்டும், போராட வேண்டும். எங்களுடைய குரல் சென்ற வருடத்திலே எழுப்பப்பட்டதற்கு மேலாக அதைவிட சத்தமாக ஒலிக்க வேண்டும். சட்டங்கள் என்ன சொன்னாலும், சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் கூட அந்த சட்டங்களையும் மீறி செயற்படுவதற்கு நாங்கள் துணிய வேண்டும். I'm saying we need to be ready to have a civil disobedience campaign, because laws might be passed. Laws might say that you can't do this or that you can't speak, or you can't even think. You don't be surprised that there will be a law that says you can't think. But we must, this is when the dilemma begins. We must be prepared to defy those laws. And I'm prepared to say that publicly. There will come a time very soon when we will have to call the people to an action of civil disobedience, to defy the laws. சட்டங்களை மீறுவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுவதற்கான காலம் வெகு தொலைவிலே இல்லை. இதை நான் பகிரங்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி.